ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம உங்கள் இன்ட்யூஷன் பவரை இன்றைக்கி செக் பண்ணலாம். என்னை ஃபாலோ பண்ணுற என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன மண்டே நம்ம இன்ட்யூஷன் பவர் செக் பண்ணோம். இனிமேல் வீக்லி ஒன்ஸ் இன்ட்யூஷன் பவர் செக் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ரீடிங் பார்க்குறீங்கல்ல, அதில் எந்த அளவு உங்கள் மனசு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பார்க்கலாம். 1 to 10க்குள்ளே இருக்கிற 3 டிஜிட் நம்பர் ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கும். அதை நினச்சிக்கோங்க. ஏதாவது ஒரு நம்பர், இப்போ இந்த 111 222 இருக்கும்ல, அந்த மாதிரி நான் காட்டின நம்பரே நீங்களும் நினச்சிருந்தா, நான் காட்டுற நம்பர் சரியாக இருந்தால் அந்த நம்பர் என்னன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த நம்பர் என்னன்னு பார்க்கலாம். 888 தான் இன்றைக்கி நம்ம பார்த்த ஏஞ்சல் நம்பர். இதே நம்பரை நீங்களும் நினச்சிருந்தீங்கன்னா எனக்கு இந்த நம்பரானு கரெக்டாக எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரீடிங்கில் பார்க்குறவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை பக்கா ப்ராக்டிக்கலான பர்சன். ஏன் அவங்க ப்ராக்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் கமிட்மெண்ட் கேட்பீங்க. அதுவே ப்ராக்டிக்கலாக இருந்தால் நம்ம கேட்க முடியாது இல்லையா? இப்போ ஏன்னா எமோஷ்னலாக இருக்கிற பர்சனே கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை யாருக்கும் தெரியாமல் நம்ம ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கமிட்மெண்ட்னா என்ன? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு நாயோ பூனையோ எடுத்துகிட்டு வளர்க்குறோம்னு வைங்க. அது வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான். அது இடையில் நல்லா இருந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, அதுக்கு முழு பொறுப்பும் நாம தான். ஆனால் இந்த பர்சன் அந்த கமிட்மெண்ட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஃபர்ஸ்ட் கார்டு ஏஸ் ஆஃப் பெண்டக்கல்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும். புதிய தொடக்கம் கட்டாயம் இருக்குது. அந்த பர்சன் உங்ககிட்ட ஏன் ப்ராக்டிக்கலாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அப்படின்னா, குடும்ப சுமை அதிகமாக இருந்திருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருந்திருக்கு, குடும்ப சுமைகள், வலி, வேதனை, பாரங்களில் இருந்திருக்காங்க. ரிலேஷன்ஷிப்குள்ளே வரணும்னு அவங்களுக்கு ஆசைலாம் இருந்தாலுமே குடும்ப சுமைகளை நினைக்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம்னு தோணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு ஓடிடுவாங்க. ரிலேஷன்ஷிப்பு வேணும்னு இவங்க 2 ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைப்பாங்க. குடும்ப பாரத்தை நினச்சி திடீர்னு நம்மளை விட்டுட்டு ஓடிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்சன் என்ன கேரக்டர் அப்படின்னா, இப்போ ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை இந்த பர்சன் தப்புன்னு நினச்சா தப்பு, சரின்னு நினச்சா சரி. அந்த பர்சனோட பார்வைக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா சரி, தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்பு. அவங்கள பொறுத்த மட்டும் உங்களை பிளாக்ல போட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்க செய்கிறது சரி. ஃபேமிலி நல்லா இருக்கணும், சொசைட்டியில் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, அவங்க திங்கிங் ப்ராசஸில் அவங்க நினைக்கிறது சரின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொசைட்டிக்காக, ஃபேமிலிக்காக உங்களையே வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால உங்களை மறக்க முடியாது. அவங்க மெமரியில் உங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இந்த பர்சன் ஹீல் ஆகணும். ஹீல் ஆகி நம்ம ஹாப்பினஸ் தான் நமக்கு முக்கியம், சொசைட்டி ஃபேமிலி எல்லாம் முக்கியம் இல்லைன்னு தோணும். நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குற டைமில் அவங்க ஃபேமிலியோட ஏதோ செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி ஓரியண்டான பர்சனாகவும் தெரியுது. பெரியவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டு நடக்கிற பர்சனாகவும் இருக்காங்க. நமக்கு 6 ஆஃப் பெண்டக்கல்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த பர்சனுக்கு ஒரு பக்கம் நீங்கள், ஒரு பக்கம் ஃபேமிலி, இல்லைன்னா தேர்ட் பார்ட்டியாக கூட இருக்கலாம். நீங்களும் அன்பு வேணும்னு கேட்குறீங்க, தேர்ட் பார்ட்டியும் அன்பு வேணும்னு கேட்குறாங்க. இந்த பர்சன் என்ன பண்ணியிருக்கணும்னா 2 பேருக்குமே ஈக்குவலான அன்பை கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த பர்சன் உங்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பர்சனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ட்டுமே கொடுக்காம தேர்ட் பார்ட்டிக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த பர்சனால் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கும். அதனால் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. தேர்ட் பார்ட்டி பக்கம் தான் நிற்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் உங்களை விட்டு போயிருக்காங்க. உங்களை விட்டு போய் 8 மந்த் இருக்கலாம், 8 வீக்ஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 8 இயர்ஸாக கூட இருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு 8 டேஸாக கூட இருக்கலாம். போன செப்டம்பர் மந்த் உங்களை விட்டுட்டு செப்பரேஷனில் போயிருக்காங்க. ஆனால் உங்கள் மேலே அன்பு, காதல் எல்லாமே இருக்குது. அந்த பர்சன் ஓவர் திங்க் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் திங்க் பண்ணாலே நல்லா இருக்காது. நல்லதோ கெட்டதோ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், போகும்போது போகட்டும்னு கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகணும். அதை விட்டுட்டு ஓவர் திங்க் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே விட்டுட்டு போகிறாங்க.
ரிலேஷன்ஷிப்பை விட்டு அவங்க போனாலுமே அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் நிறையவே இருக்குது. எப்போ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவையோ அப்போ வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏற்றுக்கலாமா வேண்டாம்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நமக்கு இங்கே வந்து 7 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. இதுதான் பிளாக்கிங் கார்டுன்னு சொல்லுவோம் டேரோ கார்டில். அந்த பர்சன் உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. உங்களை எல்லா சோசியல் மீடியாவிலும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னதான் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே அன்பு ஒரே மாதிரி தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நபரை விரும்புகிறீங்களோ அதே அளவுக்கு அவங்களும் உங்கள் மேலே அன்பு இருக்குது. 2 பேருக்குமே சேம் எனர்ஜி தான் இருக்குது. தற்செயலாக ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி அவங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுவோம்ல, என்னோட கேரக்டர் அப்படியே அந்த பர்சன் கிட்ட இருக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் நீங்கள் சொல்ல வர்ற விஷயத்த அவங்களும் சொல்ல வந்திருப்பாங்க. சேம் எனர்ஜி உள்ள 2 பர்சன். இதில் ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம். என்னதான் டிஃப்ரென்ஸ் உங்கள் 2 பேருக்கும் இருந்தாலும் நீங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அன்பு ஒரே மாதிரியான அன்பு தான். இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. அந்த பர்சனுக்கு அவங்க அம்மாவும் இங்கே பார்த்தா டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க. அவங்க அம்மாவோட டிஸ்டர்பன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக இருக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒரு பக்கம் இந்த பர்சனுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பர்சன் தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுறாரு. அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்க பேசின வார்த்தையோ எடுத்த ஆக்ஷன்னாலேயோ உங்களை அவங்க கஷ்டப்படுத்தி இருக்கலாம். அதனால் உள்ளுக்குள்ளே சாரி ஃபீல் பண்ணுறாங்க, தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. வணக்கம்.